வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். கேங்கர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர்ஸ். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். கேங்கர்ஸ் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இந்த படத்தின் மேலே நமக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்ததுக்கான காரணம் வந்து இந்த காம்பினேஷன் தான். சுந்தர் சி வடிவேலு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான காம்பினேஷன் இது. லண்டன், கிரி, வின்னர், தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிட்டான காமெடி படங்களை கொடுத்த இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சேர்றாங்க அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி ஒரு படத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லரோ ஸ்னீப்பிக்கோ வந்து நமக்கு பெரிய அளவில் எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணல. என்ன மாதிரி படமாக வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த காம்பினேஷனுக்காகவே ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்துக்கு நான் போனேன். அப்படி பார்க்கும்போது இந்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. இந்த கேங்கர்ஸ் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு காணாம போயிடுறாங்க. அதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின் கேத்ரின் தெரசா இதுக்கு பின்னாடி வந்து லோக்கல் பொலிட்டிஷியன்ஸும் கேங்ஸ்டர்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. கமிஷனருக்கு மனுவும் போடுறாங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு புதுசா பிடி மாஸ்டரா வந்து ஜாயின் பண்றாரு சுந்தர்சி அவர்கள். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சுந்தர்சிக்கும் அந்த லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் தொடர்ந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய கான்ஃபிளிக்ஸ் உருவாகிட்டே இருக்குது. ஸோ காணாம போன பொண்ணு யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க காணாம போனதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, கேத்ரின் தெரசா எதுக்காக அந்த லோக்கல் பொலிட்டிஷியன்ஸையும் கேங்ஸ்டர்ஸையும் சந்தேகப்படுறாங்க, சுந்தர்சி யாரு, அவர் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்வால்வ் ஆகுறாரு, அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம டைரக்டா செகண்ட் ஹாஃப்க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு தப்பான படத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி கூட நிறைய இடங்கள்ல தோண ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் தான் மேஜரா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காமெடி சீக்வன்சஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதுலேயும் ஒரு சில காமெடி சீக்வன்சஸ் வந்து ரொம்ப நேரம் அதையே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான பயங்கரமான காமெடி சீக்வன்சஸா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா ஒரு ஸ்னீக் வீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அந்த ஸ்னீக் பீக் சீக்வன்ஸ் வருது, அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. வடிவேலு சுந்தர்சி ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்திங் திருட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அலெக்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. அட்டகாசமான ஒரு காமெடி சீக்வன்ஸ் அது. அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து வடிவேலு சுந்தர்சி ரெண்டு பேருமே பிரித்து எடுத்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வடிவேலு அவர்கிட்ட நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் டெலிவரியில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அட்டகாசமாக பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த அலெக்சா சீனில் வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அந்த சீன் முடிஞ்சு வேற சீன்லாம் போனதுக்கு அப்புறம் கூட நான் அதே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ற அளவுக்கு ரொம்ப பிளாஸ்டான ஒரு சீக்வன்ஸ் அது இருந்துச்சு. அதே போல வடிவேலர்கள் வந்து ஒரு ரெண்டு நியூ கெட்டப்ல வராரு. ட்ரைலர்ல கூட பார்த்திருந்திருப்போம். ஒரு வயசான ஒரு மணியான ஒரு கெட்டப்பும் ஒரு லேடி கெட்டப்பும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்திலயுமே வந்து காமெடி சீக்வன்சஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய வடிவேலோட காமெடி போர்ஷன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சாலிடா உறுதியா சொல்லிடலாம் வடிவேல் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காரு. ஃபேமிலிஸ் எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா காமெடியில பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பக்ஸ் என்கிற பகதேவ் பெருமாள் அவர்கள் தான். அவருமே அட்டகாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு சீன்ல வந்து லேடி கெட்டப்லாம் போட்டுட்டு வராரு. வடிவேலும் இவங்களும் அந்த லேடி கெட்டப்ல போயிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பயங்கரமான அட்ராசிட்டிஸ் தான் சொல்லணும். அதே போல சுந்தர்சி கேங்ல வரக்கூடிய முனிஷ்காந்த், காலேன், அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க பங்குக்கு ஓரளவுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல காமெடிக்கு அடுத்து இந்த ஆக்ஷன் டிராமா போர்ஷன் ஒன்று இருக்குது. அதுவுமே முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா ஒர்க் ஆகுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹெய்ஸ்ட் படமா தான் மாறுது. 100 கோடி கொள்ளையடிக்க போறாங்க ஒரு கேங் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி படமா தான் மாறுது. அப்படி மாறினதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே போல அந்த கொள்ளையடிக்க போற சீக்வன்சஸ் அது எப்படி இருக்க போகுது, அதில் என்ன மாதிரி பிளானிங் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலா பெருசா பார்க்க முடியாதான். பட் ஸ்டில் நமக்கு பெரிய கொஸ்டின்ஸ் எதுவும் வராத மாதிரி ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எதையும் கவனிக்காம யோசிக்காம ஜாலியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமா செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வந்து சுந்தர்சி அவர்களோட மதகஜ ராஜா ரீசன்ட் ஹிட் அந்த படத்தையும் ஒரு மாதிரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போது நடக்கிற சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில டிராமா பண்ணியிருக்காங்க. அதுலயுமே ஹியூமரும் சரி மற்ற விஷயங்களும் சரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த படத்தை இந்த படத்துக்குள்ள யூஸ் பண்ணியிருந்த விதம் வந்து ஒரு பெட்டரான ஐடியா, ரொம்ப நல்ல எக்ஸிகியூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுந்தர்சி அவர்களோட கேரக்டர் தான் ரொம்ப டைலர் மேடான ஒரு கேரக்டர் தான். அவர் யூசுவலா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வருவார், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அதுக்குள்ள வந்து அவரோட கேரக்டர் பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி வந்து ஒரு 2-3 இடங்கள்ல ரிவீல் ஆகுது. இவர் யார் அப்படிங்கிறது, இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு சின்ன பிளே ஒன்று இருக்குது. அதையுமே முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுந்தர்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கான டைலர் மேட் ரோல் தான் ரொம்ப ஒரு கரெக்டான மீட்டர்ல கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வடிவேலு செகண்ட் ஹாஃபுக்காகவே இந்த படத்தை அவருக்காக இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிளாஸ்டான காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, அந்த டைலாக் டெலிவரியும் சரி, அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே ஒரு கம்ப்ளீட்டான என்டர்டெய்னரா இந்த படத்தை மாத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கேத்ரின் தெரசா சுந்தர்சி படங்களுக்கே உண்டான அந்த ஒரு டெம்ப்ளேட் ஹீரோயின் கேரக்டர் தான். அதை தாண்டி அதில் பெருசா ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய இடங்களில் லிப்சிங் சுத்தமாகவே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன முக்கியமான ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய வாணி போஜனா இருக்கட்டும், வில்லன் கேங்ல வரக்கூடிய ஹரிஷ் பெரடி, மைம் கோபி, அருள்தாஸ்,
பிரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு டீசென்டான நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஆரம்பிக்கும் போது அந்த பேசிக் பிளாட் செட்டப் இருக்கும்ல, இதுதான் கதை, இந்த கேரக்டர்ஸ் தான் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த செட்டப் வந்து ஓகே தான். பொதுவான ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான பேசிக் செட்டப்போட தான் ஆரம்பிக்குது. அதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மாதிரி கதையை தான் எதிர்பார்த்து நம்ம போறோம். அதுக்குள்ள அவங்க எவ்வளவுக்கு எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் அவங்க கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து ஹியூமர் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப வெரி ஃபியூ ஒரு 1 or 2 இடங்கள்ல வேணா சிரிச்சிருக்கலாம்ங்கிற அளவுக்கு ரொம்ப ட்ரையான ஒரு ஹியூமரா தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு சீக்வன்ஸ்லயுமே காமெடி இல்லை. ரொம்ப யூஸ்வலா நம்ம எல்லா படங்களையுமே பார்த்து சலிச்ச மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு. ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ அவங்களுக்கு ட்ரை பண்றாங்களா இல்லையாங்கிறது முன்னாடி அதுக்கு முன்னாடி காமெடி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. இதை வந்து நம்ம ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள்ல இந்த மாதிரி சீக்வன்சஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி சீக்வன்சஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்றப்போ அதுக்குள்ள அவங்களால கிரியேட்டிவா எந்த ஹியூமரையுமே கிரியேட் பண்ண முடியல. சரி, ஹியூமர் தான் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஆக்ஷன் டிராமா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு வில்லன் கேங்க போட்டு மார்வேஷத்துல அடிச்சு போட்டுட்டு வந்துருவாரு. அதே மார்வேஷத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு போகக்கூடிய காமெடி மாட்டிக்குவாரு அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து நம்ம வேற சில படங்களையுமே பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு கந்தசாமி கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒரு 3 தடவை இந்த படத்தில் நடக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 3மே கொஞ்சம் கூட ஆர்கானிக்காவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புதுசாவும் இல்ல, அதுக்கு மேல அது கன்வின்சிங்காவும் இல்ல அப்படிங்கறனால அந்த காட்சிகள் நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணல. சோ ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ், ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொன்னோமே அவங்கலாம் க்ளோரிஃபை பண்ணாம அவங்க என்ன மாதிரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு டேஞ்சரஸான ஆட்கள், எப்போ வேணா என்ன வேணா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அதை கிரியேட் பண்ணது மூலமா ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன பதட்டத்தை உருவாக்க முடிஞ்சு. இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்துச்சு. மொரோவர் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு 3 சின்ன பசங்க வராங்க, ஸ்கூல் பசங்க. அவங்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டுவர்ட்ஸ் தி இன்டர்வல் வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த காட்சியுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே கொஞ்சம் ட்ரையா தான் போச்சு. சோ ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஐடியாவா கொஞ்சம் பழசுதான். அது நமக்கு பிரச்சனையும் இல்லை. பழைய ஐடியாஸ் எடுத்துட்டு ஒரு பெட்டரான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் இந்த படத்தின் மேல எனக்கு இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளாமர்ங்கிற பேர்ல விமன் பாடியை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றது. கமர்ஷியல் சினிமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நம்ம சொல்றோம்ல, ஆக்ஷன், காமெடி, லவ், ரொமான்ஸ், அதுல வந்து நம்ம கிளாமர் அப்படிங்கிற விஷயத்தையுமே ஒரு பேக்கேஜா எப்படி சேர்க்கிறோங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சினிமால வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது கிளாமர்ங்கிற பேர்ல ஐட்டம் சாங்ஸ் வைக்கிறது, பெண்களை வந்து கிளாமரைஸ் பண்ணி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கமர்ஷியல் சினிமா, கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாள் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போறோம்னு தெரியல. மொரோவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் வந்து ரொம்ப செக்ஸியா சாரி கட்டிட்டு இருக்குது, கீழே குனிஞ்சு க்ளீவேஜ் காட்டுறது, அதுக்கப்புறம் ரைட் அண்ட் சாங்ல வந்து செக்ஸியா டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து அவாய்ட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ரொம்ப சின்னதான பாடி ஷேமிங் டயலாக்ஸ், விஷுவல்ஸ், கொஞ்சம் டபுள் மீனிங் டயலாக்ஸ், இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்மே இந்த படத்துக்குள்ள அங்கங்க இருக்குது. நிச்சயமா கம்பேரிட்டிவ்லி சுந்தர் சி அவர்களோட முந்தின படங்கள் அளவுக்கு இப்போ இது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் தான். பட் ஸ்டில் இந்த விஷயங்களையுமே குறைச்சிக்கிட்டு இன்னும் ஒரு ப்ராக்ரஸிவான படங்கள் எடுக்கிறது நோக்கி நம்ம நகர்ந்தே ஆகணும். ஏன்னா இது எதுவுமே இல்லாமலும் யார் மனசையும் புண்படுத்தாமலும் கூட நம்மளால ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் எடுக்க முடியும். ஒரு மசாலா படம்னா இதெல்லாம் கண்டிப்பா இருந்தே ஆகும் அப்படிங்கிறத சொல்லி நாமளே ஏமாத்திக்கிறத விட்டுட்டு இதுல இருக்க இந்த சின்ன பிரச்சனைகளை பேசி அதை சரி பண்றதை நோக்கி நம்ம நகர்ந்தே ஆகணும். ஸோ ஓவராலா கேங்கர்ஸ் படம் வந்து ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு பெட்டரான செகண்ட் ஹாஃபும் வச்சு ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.